முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஐப்பசி மாதம் நிறைவடைந்து கார்த்திகை மாதத்தில் இருக்கிறோம். ஆன்மீக ரீதியாக கார்த்திகை மாதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. இந்த மாதத்தில் சில கிரக பெயர்ச்சிகள் மாற்றம் இருக்குது. பலர் பார்த்திங்களா புதிய திட்டங்களோட கார்த்திகை மாதத்தில் நுழைவாங்க. இந்த மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, மேலுமே இவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த கார்த்திகை மாதத்தில் அவங்களுக்கு காத்திருக்கும் சர்ப்ரைஸ் என்ன, அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இவங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதத்தில் பல்வேறான கிரக நிலைகள் மாற்றம் ஏற்பட போகுதுங்க. மேலுமே குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தோடு வக்கரமாக இருக்கிறாருங்க. அவர் 19ஆம் தேதிக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. அங்கேயும் அவர் வக்கர கதியில் தான் இருக்க போகிறாரு. சுக்கிரன் 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக போகிறாருங்க. செவ்வாய் 21ஆம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சியாகி போகிறாரு. இப்படி கிரக நிலைகள் பல்வேறான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. இதனால நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள், சுக்கிரன் செவ்வாய் இருவருமே தங்களோட ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சி ஆகிறாங்க. மேலுமே சூரியன் தனுசு ராசியில பயணிக்கிறாருங்க. புதன் பகவான் 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் 12ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகி போகிறாரு. மேலுமே சுக்கிரன் புதன் சேர்க்கை மதன ராஜ கோபால யோகத்தையுமே கொடுக்கும். மேலுமே சூரியன் செவ்வாய் இணைவை மகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலுமே சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால பிறகு மங்கள யோகமானது உங்களுக்கு உருவாக போகுதுங்க. மேலுமே சுக்கிரன் சூரியன் சேர்க்கையால் சுக்கிர ஆதித்ய யோகமே உருவாக போகுது. இப்படி கார்த்திகை மாதம் முழுவதுமே பல அற்புத யோகங்கள் காத்திருக்கு. இது 12 ராசிகளிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, அவங்க எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேணும், இது எல்லாமே தொடர்ந்து பார்க்க போகிறோம். ரிஷப ராசி மேசம் லக்கணத்தினருக்கு ராசியாதிபதி மகாலட்சுமியின் கடாச்சத்தோடு 10ஆம் தேதி வரைக்குமே தன்னோட சொந்த வீட்டிலேயே இருக்கிறாருங்க. எந்த விஷயத்தையுமே எடுத்துக்கொண்டாலுமே 10ஆம் தேதிக்குள்ளே வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்த விஷயத்தை தொட்டாலுமே அதில் வெற்றி பெறும் யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். 10ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் விருச்சகம் வீட்டிற்கு வருக போகிறாருங்க. அதன் பிறகு எதை செஞ்சாலுமே உங்களுக்கு யோசித்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டை பார்க்கிறாரு. சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்ப்பது அப்படிங்கிறது அரிது. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி எந்த காரியமானாலுமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். அதே மாதிரி ஆசைப்பட தேவையில்லை. 2/5க்கு உரிய புதன் 20ஆம் தேதி வரைக்குமே 6ஆம் வீட்டிலும் 21ஆம் தேதியில் இருந்து விருச்சகத்துக்கு வருகிறாருங்க. 2ஆம் இடத்துக்கு உரியவர் 6ஆம் வீட்டிற்கு வர்றதுனால பேச்சில் ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பண விஷயத்துலையுமே ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைங்க சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. 5க்கு உடையவர் 7ஆம் வீட்டிற்கு வரும்போது நினைத்தது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் யோகம் ஏற்படும். மேலுமே குழந்தை, பணம், குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையானது இருக்குங்க. 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாலே குடும்பத்தில் அமைந்து தீருங்க. நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி திருமணத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். மேலுமே கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகள் அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறப்பாங்க. உங்களுக்கு வரும் சாதகங்கள் அதிர்ஷ்டமான வரவனாக அமைய 5க்கு உடைய குலதெய்வமும் உங்களோட ராசியை பார்க்கறதுனால குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளையுமே நீங்கள் பெற போகிறீங்க இந்த காலகட்டத்தில். மேலுமே நீங்கள் பார்த்தீங்களா சொத்துக்கள் வாங்கும் யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்குங்க. 4க்கு உடைய சூரியன் 7 அமர்ந்திருக்கிறாருங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே நீங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இடுப்பு வலி, நெஞ்சு எரிச்சல், அல்சர் பிரச்சனை, வயிறு உபாதைகள் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திடீர் பணவரவு ஏற்படுங்க. குரு பகவான் 2ஆம் வீட்டில் வரப்போகிறாரு. ஆனால் கூட வக்கர கதியில் இருக்கிறாருங்க. 8, 11ஆம் அதிபதி வக்கரமாகும் போது ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் முயற்சி செய்வது ரொம்ப நல்லது. மேலுமே 8ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிற்கு வந்தாலே திடீர் பணவரவு ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஆனால் வக்கரம் அப்படிங்கிறதுனால ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் முயற்சி செஞ்சு தான் அதில் பலன் எதிர்பார்க்க முடியும். மேலுமே வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டிப்பாக உங்களுக்கு மாறும்.
வருமானத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த டைமில் லாபம் உங்களுக்கு கொட்டுங்க, லாபம் அதிகரிக்கும். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்துச்சு அப்படின்னாவே 12ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் செய்யும் விஷயங்களை முடிவெடுத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. வக்கரமாக இல்லை அப்படின்னா 12ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக நன்மைகள் கிடைக்கும். ராசியாதிபதி நன்றாக இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த டைமில் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் முன்னோர் வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்று பார்த்திங்களா அமாவாசை, கார்த்திகை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசைங்க. இன்றிலிருந்து நாளைக்கு மதியம் வரைக்குமே அமாவாசை இருக்குங்க. இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் முன்னோர் வழிபாடு இதெல்லாமே செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க? கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவான சிந்தனையும் எடுக்கும் வேலைகளை முடிக்கும் ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதமானது பல நன்மையான மாதமாக அமைய போகுது. சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களோட நிலையில் பல மாற்றத்தை ஏற்படுத்துவாருங்க. மேலுமே பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். வாடகை வீட்டில் வசித்து வரவங்க சொந்த வீட்டில் குடியேறும் நிலையானது உங்களுக்கு ஏற்படும். மேலுமே சில பேர் பார்த்திங்களா வசிக்கும் ஊரை விட்டு வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு நிலைகளுமே ஏற்படுங்க. டிசம்பர் 6 வரைக்குமே 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் புதன் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையுமே உங்களுக்கு வெற்றியாக்காருங்க. அதே மாதிரி தடைபட்டிருந்த வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். கடன் கேட்டும் கிடைக்காம இருந்து வந்த நிலைகள் எல்லாமே மாற்றுவார். கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவாருங்க. மேலுமே சில பேர்த்துக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க வைப்பார். புதிய இடம், வீடு வாங்கும் கனவை எல்லாமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலுமே ராசிநாதன் சுக்கிரன் நவம்பர் 27 வரைக்குமே உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தலாம். அதன் பிறகு நல்ல ஒரு உங்களுக்கு முன்னேற்றம், உங்களுடைய உடல்நிலையில் நல்ல மாற்றம் இருக்கும். மேலுமே சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது தாய்வழி உறவுகளோட வழியே பிரச்சனை நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லது. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே அனுமனை வழிபட உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும். அடுத்ததை பார்த்தோமா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த நிலையில் பிறந்திருந்தாலுமே வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை அடைய உங்களுக்கு இந்த பிறக்கும் கார்த்திகை மாதமானது யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. மங்களகரகான் குரு 3ஆம் இடத்துல வக்கரம் அடைந்திருக்கிறதுனால அவர் முன்பு சஞ்சரித்த 2ஆம் வீட்டோட பலனை இப்போது கொடுப்பார். அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் சுபிட்சமான நிலைகள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே உங்களுக்கு கைக்கு வரும். அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்க. ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரித்து வர்றதுனால தொழிலில் நீங்கள் எதிர்பாராத நெருக்கடி பிரச்சனைகள் இது எல்லாமே ஏற்படும். மேலுமே பணியாளர்கள் கவனக்குறைவின் காரணமாக மேல் அதிகாரிகள் காண்பிற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. சில பேர் பார்த்திங்களா உங்கள் மீது புகாரும் அளிக்கலாம். அதன் காரணமாக இடமாற்றமும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால சூழ்நிலை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட வாழ்வில் பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுங்க. மேலுமே சந்திராஷ்டமம் நவம்பர் 23, 24 இந்த நாளில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மனதில் தைரியமும் செயல்களில் வேகமும் கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் செவ்வாய் டிசம்பர் 6 வரைக்குமே சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தேவையில்லாத சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ளலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. அதனால் பார்த்திங்களா சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கும் நிலை இருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலுமே பின்விளைவு பற்றி யோசித்து அதுக்கப்புறம் செயல்படுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிறருக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவது, முன் நிற்பது போன்ற வேலைகளில் ஈடுபடவே வேணாம் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே. மேலுமே உங்களுக்கு ராசிக்கு சுகாதிபதியான சுக்கிரன் மாதம் முழுவதுமே சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கறதுனால திடீர் மாற்றங்களை சந்திக்கும் நிலைகள் பார்த்திங்களா சில பேர்த்துக்கு ஏற்பட இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. பணியாளர்கள் மேல் அதிகாரிகளோட கோபத்திற்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் காரணமாக இடமாற்றம் கூட ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றிலுமே நீங்கள் கவனமாக இருப்பது இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசியம். மேலுமே ஜீவனஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிப்பது பணியாளர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும். தவறு செய்வோருக்கு சிக்கலை ஏற்படுத்துங்க. வியாபாரிகள் தடை பிரச்சனைகள் இது எல்லாமே சந்திக்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு செயல்லையுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பேச்சுவார்த்தையிலுமே கூட நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. சந்திராஷ்டமம் நவம்பர் 24, 25 இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் செயல்கள்லையும் சரிங்க பேச்சுவார்த்தையிலையும் சரிங்க ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலுமே நீங்கள் முருகனை வழிபட சங்கடங்கள் எல்லாமே விலகும். மேலுமே உங்களுக்கு நன்மைகள் பல நடக்க ஆரம்பிக்கும். என்ன நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, அடுத்து வரக்கூடிய நாட்கள்
உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.